ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ எங்கள் வீட்டு பின்னாடி தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஆட்டு மந்தை இருக்குது போல். ஸோ பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 11 o'clock இருக்கும். நிறைய ஆடுங்களாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 ஆடுங்கள் இருந்துச்சு. அதில் எல்லாம் ஒன்றா மொத்தமாக மேய விட்டுட்டு இருந்தாங்க, மேய விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் கோதுமை இருந்துச்சு, அதை நான் கழுவிட்டுருக்கேன். இது ரேஷனில் வாங்கின கோதுமை தான். ரொம்ப தூசியாக கொடுப்பாங்க. இது நம்ம புடச்சி பாதி தூசியை எடுத்துடலாம். பட் நான் புடைக்காமல் இதை வந்து நான் தண்ணியில் தான் வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணியில் எவ்வளோ தூசியாகவும் அழுக்காகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை நம்ம தண்ணியில் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா மேக்ஸிமம் தூசி அழுக்கு எல்லாமே போயிடும். கடைசியாக பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி தெளிவாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கோதுமையை அப்படியே ஒரு 2 to 3 hours ஊற வச்சுருவேன். ஊற வச்சதுக்கப்புறம் வடிகட்டிடுவேன். இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் வந்து போட்டு வடிகட்டிடுவேன். தண்ணி கீழே இறங்கிடும். தண்ணி வடித்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியே சுத்தமாக இருக்காது, ட்ரையாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் போய் மாடியில் போய் காய போட்டுருவேன். அந்த மாதிரி காய போட்டு ஒரு 2-3 days நல்லா வெயிலில் காய வச்சுருவேன். இது கூட சில ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸும் நான் ஆட் பண்ணுவேன். மல்டிகிரெயின்னு நான் அரைப்பேன். இது மட்டும் நான் அரைக்க மாட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். அதை நான் ப்ராப்பராக எப்படி அரைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை காய போட்டுட்டு நாங்கள் அப்படியே டிமார்ட் போனோம். டிமார்ட் போயிட்டு மந்த்லி க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு அங்கே எனக்கு இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனல். ஸோ சர்விங்க்கு அண்ட் பிளேட்டிங்க்கெலாம் இந்த மாதிரி பவுல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்விங் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் வாங்கினேன். ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு. இந்த ஒரு பவுல் பார்த்திங்கன்னா 39 rupees தான். ஸோ பிளாக் அண்ட் கோல்டன் டிசைன் போட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஒயிட்லேயும் கோல்டன் டிசைன் போட்டு நல்லா இருந்தது. இது வந்து பவுலு ஹேண்டிலோடு இருந்துச்சு. இது ஒரு 69 rupees இது. அதே மாதிரி குட்டி குட்டியாக கிளாஸ் பவுல்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு பவுல் வந்து 29 rupees இது. ஸோ இது மசாலா பொடிலாம் காமிக்கிறதுக்காக யூஸ் ஆகிக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 பவுல் வாங்கினேன். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் தூள், அந்த மாதிரி மிளகாத்தூள், அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு காமிச்சிக்கலாம். நல்லா இருந்துச்சு. அது மாதிரி கீழே இன்னொரு ட்ரே ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ஒரு 69 rupees தான். ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் இருந்ததுனால சரி நான் வாங்கிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனிமேல் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் இந்த திங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், இந்த பிளேட்ஸ் எல்லாம். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து வேர்க்கடலை நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். ஸோ அதுதான் பசங்களுக்கு நான் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அதில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஈவினிங் நான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டோம் டீயோட. என் பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கும் பாதாம் பால்லாம் கலக்கி கொடுத்துட்டு அவங்க விளையாட போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க யூஸ்வலாக. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க விளையாடி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். மார்னிங் வந்து நான் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு ஒரு மசாலா பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ அதையே வந்து நம்ம குருமாவாக வச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். அண்ட் அதுலேயே தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி குருமாவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் எங்களுக்கு டின்னராக இருந்துச்சு தேர்ஸ்டே நைட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்ருந்தேன். எவ்ரிடே நைட்டு டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களையும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்வு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுப்பேன். ஸோ இது வந்து என்னோடய டெய்லி நைட் ரொட்டீன் இது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மார்னிங் வந்து நம்ம சமைக்கிறதுக்குள்ளே வரும்போது கிச்சன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும். அது பார்க்கும்போதே நமக்கு சமைக்கணும்னு தோணும். ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா காலையிலே ரொம்ப டென்ஷன் ஆகிடும் நமக்கு சமைக்கிறதுக்கு. நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்மளால் செஞ்சிட முடியும். மெஸ்ஸியாக போட்டோன்னா எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் நமக்கு வேலை ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரிட்டு தான் நான் எப்போவுமே வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுப்பேன். ஸோ இப்போ நான் பாத்திரங்கள்லாம் கழுவி போட்டுட்டு
அந்த நான் ஸ்டவ்லாம் துடைக்க போகிறேன். ஸ்டவ்லாம் துடைச்சிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஸ்டவ்லாம் துடைச்சி முடிச்சுட்டு ஃபுல் கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக நான் துடைச்சிருவேன். ஸோ இது வந்து நான் வீடியோக்காக மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு கிடையாது. நான் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மார்னிங்கும் நான் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போவேன். அண்ட் தென் நைட்டும் வந்து டின்னரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து என்னோடய யூஷுவல் ரொட்டீன். இது வீடியோக்காக மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கிச்சனை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிச்சன் எப்போவுமே நீட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுக்கும் க்ளீன் பண்ணுறது. அண்ட் கிச்சனும் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கோட ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஹைஜீனாக இருக்காது. ஸோ நீங்கள் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஈவினிங் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுங்க. அண்ட் தென் சிங்க் எல்லாமே அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் வந்து நான் துண்டு போட்டு தொடச்சிருவேன். சிங்க்லேயும் வந்து ஈரமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்னியும் நான் தொடச்சிருவேன். சிம்னியில் லைட்டாக இந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும் அடியில். ஸோ அதையும் நல்லா தொடச்சிட்டு மேலே வந்து தூசி படிஞ்சிருக்கும். அதையும் அந்த ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன். இதையும் நான் டெய்லி செய்வேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களோட சிம்னியும் பார்க்குறதுக்கு நல்லா புதுசு மாதிரி எப்போவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போய் நான் படுக்கிறதுக்கு போவேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை. இன்றைக்கி தேர்ஸ்டே நைட் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் வந்து நான் ஒரு 5:30 to 6 o'clock சாமி கும்பிட்ருவேன். அதனால் என்ன பண்ணுவேன், தேர்ஸ்டே நைட்டே வந்து பூஜை சாமான்லாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன். கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதில் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அது ஈவினிங்கே நான் வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி சந்தன குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் படுக்க போவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் இது வந்து யூஸ்வலாக நான் வந்து தேர்ஸ்டே நைட்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு படுக்க போவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ண முடியும், பளிச்சுன்னு ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இப்போ நான் இவ்வளோ பாத்திரங்கள் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடிச்சிடுவேன். ஸோ யூஸ்வலாக நம்ம நார்மலாக அந்த ஒரு பொடி போட்டு தேய்க்கிறதுக்கு பதிலாக அது கூட இன்னொரு பொருள் போட்டு சேர்த்து தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களோட வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் வெள்ளி பாத்திரம், வெள்ளி விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கும் நான் வந்து ஒரு லிக்விட் வச்சுருக்கேன். அதில் அந்த லிக்விடில் வந்து ஒரு ப்ரஷ்ஷில் போட்டுட்டு லைட்டாக தேய்ச்சாலே சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் சின்ன விக்கிரகம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுவும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து அன்னபூரணி. இதுக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். தேர்ஸ்டே ஈவினிங் விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ஃப்ரைடேவோட மார்னிங் விலாக் பார்க்கலாம். வீடியோஸ்லாம் எடுத்துடுறேன், பட் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அடுத்து வேறொரு விலாகில் பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.